இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சன் தொலைக்காட்சியில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா டைம் ஸ்லாட்டை மாற்றிருக்காங்க. அந்த விதத்தில் எந்தெந்த சீரியல்ஸ்க்கெலாம் டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் தொலைக்காட்சியில் நிறைய சீரியல்ஸ் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் எல்லாமே வந்து டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ்லேயே வந்துருது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அந்த சீரியல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரசிகர்கள் கூட்டம் பெரும்பாலும் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய சீரியல்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு டைம் ஸ்லாட்டை மாத்தி கொடுங்க, அதாவது நல்ல சீரியல்ஸ் எல்லாம் ரொம்பவே பின்னாடி ஓட விட்டுறாங்க, நைட் நேரத்தில் ஓடுறதுனால எங்களுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறப்பல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் தொலைக்காட்சி இதனால ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சீரியல்ஸை தான் டைம் ஸ்லாட் படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீரியல்ஸுக்கு டைம் ஸ்லாட் மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளம் சீரியல் தான் ஏற்கனவே 10 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறதுனால அந்த ஆடுகளம் சீரியலோட கதைகளம் ரொம்பவே சுவாரஸ்யமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து அந்த டைமிங்கில் எல்லாராலையும் பார்க்க முடியல, அதனால சொல்லி எல்லாருமே ப்ரமோவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்லாட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால சொல்லிட்டு 10 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த ஆடுகளம் சீரியலை இப்போ இனிமே 7:30 மணிக்கு ஒளிபரப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்பல ஒரு அப்டேட்டே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆடுகளம் சீரியல் ஒரு உண்மையான ஆடுகளம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா செல்வநாயகியே அர்ஜுனுக்கு பொண்ணா சத்யாவை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்டான கதைகளத்தோட ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த டைமில் டைம் ஸ்லாட்டை மாற்றினாங்க அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேட்டிங்கை பிடிச்சி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்லேயே வந்துடும் அப்படிங்கிறப்ப தான் எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம் சீரியல் 7:30 மணிக்கு ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த கயல் சீரியல் 10 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறதாகவும் ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் 7:30 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறதுனால சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேடான கமெண்ட்ஸுமே வந்திருக்கு. இதை தொடர்ந்து தான் கயல் சீரியலில் பல ட்விஸ்டான கதைகளத்தோட ஒளிபரப்பாக இருந்தாலும் இப்போ கயல் சமையல் போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல கதைகளத்தை அமைச்சிருக்கோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கயல் வந்து இந்த போட்டியில் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது முடிச்சிருவாங்களா அப்படின்னு தான் ரொம்பவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால சொல்லிட்டு தான் கயல் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு நல்ல பிளேஸில் இருந்தாலும் கூட அதுக்கு டைம் ஸ்லாட்டை மாற்றி வச்சாங்க அப்படின்னா 10 மணிக்கு எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு தான் நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்னும் சொல்லலை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கயல் டீமும் ஆடுகளம் டீமும் ஒரு நல்ல முடிவை எடுத்து சன் தொலைக்காட்சியில் டைம் ஸ்லாட்டை மாற்றுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி டைம் ஸ்லாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் வரல அப்படிங்கிறத உண்மையும் கூட. சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு தான் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சன் தொலைக்காட்சி எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சீரியல் எந்த டைமிங்கில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலைப்பட்டி சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.